ஹாய் கங்கா கிச்சன் வாங்க. மார்கழி மாதம் எல்லாம் பனிக்காலம், எல்லாருக்கும் இரும்பல் சளியாக இருக்கா? வாங்க இந்த குழம்பு வைக்கலாம். இது பாருங்கள், பெரிய சைஸ் சுக்கு வச்சுருக்கேன். கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சமாக சீரகம், ஒரு ஸ்பூன் கடுகு வச்சுருக்கேன். கடலைப்பருப்புலாம் வச்சுக்கிறேன். இப்போ நம்ம எல்லாத்தையும் கடாயில் வறுத்துப்போம். அதுக்கு முன்னாடி சுக்கு எடுத்து நான் அம்மியில் நெச்சிக்கிறேன். இந்த உரலில் போட்டு நல்லா இடித்து எடுத்துக்கலாம். ஏன்னா திக்காக இருந்தால் அது கடாயில் வறுந்து வராது. அதனால் நம்ம இதை நல்லா தட்டி எடுத்துப்போம். இப்போ வெறும் கடாய் தான் வைக்கிறேன். எண்ணெய்லாம் ஊற்றலை, வெறும் கடாயில் நம்ம வறுத்துக்கலாம். இது வெறும் கடாயில் வறுத்தா தான் நம்ம பொடி பண்ண ஈஸியாக இருக்கும். போதும். இதை நம்ம கொஞ்சம் கடலைப்பருப்பும் மிளகும் போட்டுக்கலாம். இந்த குழம்பு கடலைப்பருப்பு திக்னஸ் கொடுக்கும், அதுக்கு தான் நம்ம போடுறோம். குழம்பு நல்லா ருசியாகவும் இருக்கும். இப்போ மிளகு நான் நிறைய தான் போட்டிருக்கேன். இப்போ சீரகம் கடுகும் ஒன்றா போட்டுக்கலாம். சீரகம் கடுகு நம்ம லேட்டாக எதுக்கு போடுறோன்னா, இப்போ அது கொஞ்சம் வதங்கினோன்னா இது போட்டோம்னா தான் இது கடவுன்னு பொரிஞ்சிடும். சீரகமும் சீக்கிரம் பொரிஞ்சு வந்துடும். நம்ம எல்லாம் ஒன்றா போட்டோம்னா சீரகம் வந்து தீஞ்சு போயிடும். அதனால தான் லேட்டாக போடுறோம். நல்லா செவந்து வந்திருக்கா. இதை எடுத்து ஒரு தட்டில் மாற்றி வச்சிடலாம். இது ஆறட்டும். இது ஆறினோன்னா நம்ம பொடி பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே நம்ம புளி ஊற வச்சிடலாம் குழம்புக்கு. நல்லா நான் ஒரு கை பிடிக்கிற அளவுக்கு, அது வீடியோவில் காட்டல, ஒரு கை பிடிக்கிற அளவுக்கு கோலி சைஸை விட பெருசாக இருக்கணும் ஊற வச்சுட்டேன். இப்போ நம்ம பொடி பண்ணிக்கலாம். நல்லா சாப்பிட்டா பொடி ஆகிடுச்சு பாருங்கள். சாப்பிட்டாலும் கொஞ்சம் குறைப்பாக தான் இருக்குது. இது கரெக்டாக இருக்கும். இப்போ உங்களுக்கு ரொம்ப சாப்பிட்டா உங்கள் மிக்ஸி வரலன்னா, மிக்ஸி ஜாரில் பொடி பண்ண முடியலன்னா நீங்கள் ஜல்லாவில் வச்சு ஜலிச்சிக்கோங்க. இப்போ நம்ம புளியை கரைச்சிக்கலாம். கரைச்சி வடிகட்டிக்கலாம். இப்போ குழம்பு கூட்டி வச்சு போகிறோம். அவ்வளோதான், குழம்பு கூட்டி வச்சு இப்போ மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். இப்போ மிளகுத்தூள் வந்து கம்மியாக போடுறோம், ஏன்னா நம்ம சுக்கு மிளகுலாம் சேர்க்க போகிறோம். அதனால் 2 ஸ்பூன் தான் நான் எடுத்த புளிக்கு இந்த 2 ஸ்பூன் இது மிளகுத்தூள் சரியாக இருக்கும். நம்ம வீட்டில் அரைச்ச மிளகுத்தூள் தான். உப்பும் கூட போட்டு இப்போ எல்லாத்தையும் கரைச்சிட்டோம். இதுக்கு தக்காளி வெங்காயம்லாம் எதுவும் போடலை. நம்ம வதக்க சொல்ல வெங்காயம் போட்டு தான் வதக்க போகிறோம். தக்காளி வெங்காயம் நான் இப்போ இதுக்கு நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம சுக்கு குழம்பு பத்திய குழம்பு மாதிரி தான் இது. அதனால் நமக்கு இது நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது. பெருங்காயம் தான் இது. பெருங்காயம் நல்லா பொரிஞ்சு வந்துச்சு. இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு உளுந்து 2 சேர்த்து போட்டிருக்கேன். எல்லாம் நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ பூண்டும் வெங்காயமும் போட்டேன். நல்லா வதங்கி வரட்டும். இந்த பூண்டு வெங்காயமே நல்லா வதங்கட்டும். அதுக்கு தான் உப்பு கொஞ்சம் போடுறேன். இந்த குழம்பு கோயிலுக்கெல்லாம் போனோம்னா அப்போல்லாம் நாங்கள்லாம் இதுதான் சாப்பாடே கட்டி எடுத்துன்னு போவோம். வெங்காயம் அதிகமாக போட்டிருக்கேன். 2 வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணால் பாதி தக்காளி தான் போட்டிருக்கேன். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினோன்னு நம்ம கூட்டி வச்சல குழம்பு அதுதான் ஊற்றிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ தண்ணியாக இருக்குது. இது நல்லா கொதிச்சு வரட்டும். குழம்பு சுண்டி வரும். இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை போட்டுடலாம். போட்டு அது வந்து திக்காக வந்து மேலே மிதக்கும். அதனால் நல்லா கொஞ்சம் கலந்து விட்ருங்க. இல்லைன்னா அது ஒரு மாதிரி கட்டி கட்டி ஆகிடும் பவுட்ரு. தண்ணியில் கரைச்சி ஊற்றினா அது டேஸ்ட் வராது. நம்ம பொடி அப்படியே தான் போடணும் குழம்புல. அது கட்டிடும், கரைக்க முடியாதுன்னு தண்ணியெலாம் ஊற்றி கரைச்சிடாதீங்க, நல்லா இருக்காது. எப்போவுமே நம்ம குழம்பு வந்து சுண்டி வரணும். சுண்டி வந்து திக்காக அப்படியே நின்னா தான் குழம்பு நல்லாயிருக்கும் சாப்பிட. அதுக்கப்புறம் நம்ம கோல்டு இருமலுக்கும் நல்லா கேட்கும். அது 2 நாளுக்கு கூட சாதம் கலரி வச்சோம்னா சாப்பாடு நல்லாயிருக்கும். நம்ம புளி குழம்பு இதில் எப்படி மிதந்து வருதா, ஏடு கட்டி மிதந்து வரணும் குழம்பு. இப்போ நம்ம வச்சதுக்கு எவ்வளோ அழகாக திக்காக வந்துச்சு பாருங்கள். அவ்வளோதான், எடுத்து நம்ம பரிமாறி சாப்பிட்லாங்க. இப்போ நாங்களாம் அப்போ கோயிலுக்கெலாம் போனால் எங்கள் அம்மாலாம் அப்படி தான் செய்வாங்க. இதுதான் நாங்கள் சாதம் கலரி எடுத்துன்னு போவோம். 2 நாளைக்கு வச்ச கூட அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த கோல்டு நம்மளில் நல்லா செஞ்சு சாப்பிடுங்க, டேஸ்ட்டாக இருக்கும். புளிப்பாக நல்லா காரஞ்சாரமாக செம்மையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நான் ஒரு கோஸ் கூட்டு வச்சுட்டு இந்த குழம்பு வச்சுருக்கேன். அப்பாடா கையில் எடுத்தோன்னா சாப்பிட்ணும் போல இருக்குது. பார்த்திங்களா, சுட சுட இதுமாதிரி செஞ்சு பாருங்கள். சாப்பிட்டுட்டு கமெண்டில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.